60 வயசு தாண்டும் போது நம்ம உடம்புல சில மாற்றங்கள் நடக்கிறத நாம எல்லாரும் உணர்ந்திருப்போம் இல்லையா? முன்னாடி இருந்த அந்த எனர்ஜி, அந்த வேகம் கொஞ்சம் கொஞ்சமா குறையிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்களேன், இந்த மாற்றங்கள் எல்லாமே வயசானதோட தவிர்க்க முடியாத ஒரு விஷயம்னு நாம அப்படியே ஏத்துக்கிட்டு தான் ஆகணுமா? உண்மையிலே இதுக்கு வேற வழியே இல்லையா? கண்டிப்பா இருக்கு. இந்த முழு விளக்கத்தையும் நீங்க கேட்கும்போது ஒரு ஆச்சரியமான உண்மை உங்களுக்கு புரிய வரும். நம்ம ஆரோக்கியத்தை மறுபடியும் நம்ம கைக்குள்ள கொண்டு வர சக்தி நம்ம கிச்சன்லே இருக்கு. சரி, வாங்க இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். இது நம்மள பலரும் தினமும் அனுபவிக்கிற ஒரு விஷயம்தான். காலையில எழுந்திருக்கும் போது மூட்டுகள்ல ஒரு சின்ன இருக்கும், 2 படி ஏறினா லேசா மூச்சு வாங்குறது, கண்ணாடி இல்லாம பேப்பரோட எழுத்து தெரியாம போறது, இதெல்லாம் ரொம்பவே பொதுவான அனுபவங்கள். நீங்களுமே இதை கவனிச்சிருப்பீங்க இல்லையா? ஆனா நாம இத வயசாயிடுச்சு, இதெல்லாம் ரொம்ப சகஜம்னு சொல்லி ஈஸியா கடந்து போயிடுறோம். ஆனா இது ஏன் நடக்குதுன்னு நாம எப்போவாவது கொஞ்சம் ஆழமா யோசிச்சிருக்கோமா? இதுதான் நாம எல்லாரும் நமக்கு நாமே கேட்டுக்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி. இந்த உடல் சோர்வையும் சின்ன சின்ன வழிகளையும் ஏத்துக்கிட்டு வாழ்க்கை முழுக்க மாத்திரைகளோட வாழணுமா, இல்ல இத மாத்துறதுக்கு ஒரு வழி இருக்கா? பதில் நிச்சயமா ஒரு சக்தி வாய்ந்த வழி இருக்கு. அந்த வழி வெளியில எங்கேயும் இல்ல, நம்ம சமையலறையிலேயே இருக்கு. சரி, அந்த சொல்யூஷனுக்கு போறதுக்கு முன்னாடி இப்போ இருக்கிற யதார்த்தத்தை முதல்ல நாம சரியா புரிஞ்சுக்கலாம். 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க பொதுவா என்னென்ன சவால்களை சந்திக்கிறாங்க? இன்னைக்கு இதுதான் பல பேரோட உண்மையான நிலைமை. இன்னைக்கு நிலைமை என்னன்னா, பிபிக்கு ஒரு மாத்திரை, சுகருக்கு ஒரு மாத்திரை, கொலஸ்ட்ரால்க்கு ஒன்று, மூட்டு வலிக்கு ஒன்றுன்னு நம்ம சாப்பாடு தட்டை விட மாத்திரை இருக்கிற தட்டு பெருசா இருக்கிற மாதிரி ஒரு சூழல். இந்த மாத்திரைகள் அந்தந்த நேரத்துக்கு நோயோட அறிகுறியை கட்டுப்படுத்துதே தவிர அந்த நோய் உருவானதோட மூல காரணத்தை சரி பண்ணுதான்னு கேட்டா ஒரு பெரிய கேள்விக்குறிதான். இது ஒரு தற்காலிக தீர்வு மாதிரி தான். அப்போ உண்மையான மூல காரணம் என்னவா இருக்கும்? அதுதான் ஊட்டச்சத்து குறைபாடு. பல வருஷங்களா நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜி கொடுக்கிற வைட்டமின்கள், எலும்ப பலப்படுத்துற மினரல்ஸ், ஜீரணத்துக்கு உதவுற நார்ச்சத்து, உடம்ப சுத்தமா வைக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், இது மாதிரியான முக்கியமான விஷயங்கள் சரியான அளவுல கிடைக்காம போறதோட விளைவுதான் இந்த நோய்கள். நம்ம உடம்போட செல்கள் பழுதாகி தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிற திறனை கொஞ்சம் கொஞ்சமா இழந்துடுது. சரி, பிரச்சனையை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ தீர்வுக்கு வருவோம். மருந்து மாத்திரைகளை தாண்டி நம்ம ஆரோக்கியத்தை உண்மையிலே மீட்டெடுக்கிற ஒரு சக்தி வாய்ந்த வழி இருக்கு. வாங்க அந்த புதிய கண்ணோட்டத்தை பத்தி இப்ப பார்க்கலாம். அதுதான் உணவு. இந்த வரியில தான் இந்த முழு விளக்கத்தோட மையக்கருத்து இருக்கு. நம்ம உடலுக்கு தன்னைத்தானே குணப்படுத்திக்கிற ஒரு அபாரமான சக்தி இருக்கு. அது ஒரு சூப்பர் மிஷின் மாதிரி. ஆனா எந்த ஒரு மிஷினுக்கும் கரெக்டான எரிபொருள் தேவையில்லையா? நம்ம உடம்புக்கு தேவையான அந்த எரிபொருள் தான் சத்தான உணவு. அதை நாம சரியா கொடுத்தா போதும், நம்ம உடம்பே ஒரு பெரிய மருந்தா மாறி எல்லாத்தையும் சரி செஞ்சிடும். சரி, அந்த சரியான எரிபொருள் எது? இங்கதான் நாம இந்த விஷயத்தோட முக்கியமான பகுதிக்கு வரோம். நம்ம உடல்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய 5 அற்புதமான காய்கறிகளை பத்தி இப்போ ஒன்னொன்னா ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். நம்ம லிஸ்ட்ல முதல் காய்கறி நம்ம வீட்டு வாசல்லையே ரொம்ப எளிதா கிடைக்கிற முருங்கைக்கீரை. இது ரொம்ப சாதாரணமா கிடைக்கிறதால நாம இதை ஒரு சாதாரண கீரைன்னு நினைக்கலாம். ஆனா இது ஒரு சத்துக்களோட புதையல். பல வெளிநாடுகள்ல இத மிராக்கிள் ட்ரீ, அதாவது அற்புத மரம்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இதுல என்னென்ன இருக்குன்னு பாருங்களேன். கண் பார்வை தெளிவா இருக்க வைட்டமின் ஏ, அடிக்கடி வர சளி காய்ச்சலை எதிர்த்து போராட வைட்டமின் சி, நம்ம உடம்போட அஸ்திவாரமான எலும்புகளை வலுவாக்க கால்சியம், உடம்பு முழுக்க ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்க்கிற ரத்த உற்பத்திக்கு இரும்பு சத்து. சுருக்கமா சொன்னா, நீங்க காசு கொடுத்து வாங்குற எந்த மல்டிவிட்டமின் மாத்திரைக்கும் இது கொஞ்சமும் சலைச்சல் இல்ல. இது ஒரு இயற்கையான மல்டிவிட்டமின். இங்கதான் ஒரு ஆச்சரியமான, பலரும் நம்ப முடியாத ஒரு விஷயம் இருக்கு. நாம எலும்புகளுக்கு கால்சியம் வேணும்னா உடனே பாலைத்தான் தேடுவோம் இல்லையா? ஆனா உண்மையில நாம குடிக்கிற பாலை விட பல மடங்கு அதிக கால்சியம் சத்து முருங்கைக்கீரையில இருக்கு. யோசிச்சு பாருங்க, வயசான காலத்துல வர்ற ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரியான எலும்பு தேய்மான பிரச்சனைகளுக்கு இது எவ்வளவு பெரிய ஒரு வரம். அடுத்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச, கண்ணுக்கு நல்லதுன்னு நம்ம சின்ன வயசுல இருந்தே கேள்விப்பட்ட கேரட். ஆனா அதோட முழு சக்தி என்னன்னு பலருக்கும் தெரியாது. அது எப்படின்னு இப்ப பாப்போம். கேரட்ல இருக்கிற பீட்டா கேரட்டின்ங்கிற ஒரு பொருள் நம்ம உடம்புக்குள்ள போனதும் வைட்டமின் ஏவா நாறுது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வயசான காலத்துல கண்ணில இருக்கிற விழித்திரை பலவீனமாகி பார்வை மங்குற ஒரு பிரச்சனை வரும். அத ஏஜ் ரிலேட்டட் மேக்குலர் டீஜெனரேஷன் சொல்லுவாங்க. அந்த பிரச்சனையை வராம தடுக்கிறதுக்கு கேரட் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி வேலை செய்யுது. கண் பார்வை தெளிவா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கேரட் ஒரு அத்தியாவசியமான உணவு. நம்ம பட்டியல்ல 3ஆவதா வர்றது பீட்ரூட். இது ஒரு சக்தி வாய்ந்த ரத்த சுத்திகரிப்பு உணவு. நம்ம உடம்ப ஒரு வண்டின்னு வச்சுக்கிட்டோம்னா அதோட இன்ஜினை சீரா சுத்தமா ஓட வைக்கிற ஒரு சூப்பர் ஃபியூவல் தான் இந்த பீட்ரூட். இதுல இருக்கிற இரும்பு சத்து, ஃபோலேட் அப்புறம் நைட்ரேட்டுகள் நம்ம உடல்ல ரத்த ஓட்டத்தை வேகப்படுத்துது.
இதனால என்ன ஆகும் தெரியுமா? நம்ம மூளைக்கு அதிக ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கும். இதோட விளைவு ஞாபக சக்தி அதிகமாகும், நாள் முழுக்க சுறுசுறுப்பா உணர்வீங்க. அடிக்கடி வர்ற சோர்வு, தலைச்சுற்றல் மாதிரி பிரச்சனைகளை இது சரி பண்ணுது. அது மட்டும் இல்லாம இதயத்துக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து ஒரு சூப்பர் காய்கறின்னு சொல்லப்படுற ப்ரோக்கோலி. இது சமீப காலமா நம்ம ஊர்லயும் ஏன் இவ்ளோ பிரபலமாயிட்டு வருதுன்னா, இதுல இருக்கிற அளவற்ற நன்மைகள்னால தான். இது நம்ம உடலோட ஒரு பர்சனல் பாடிகார்ட் மாதிரி. இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்ம உடம்புல உருவாகிற ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னு சொல்லப்படுற கழிவு செல்களை எதிர்த்து போராடுது. இந்த கழிவு செல்கள் தான் நம்ம உடலை சீக்கிரமே வயசாக வைக்குது, புது புது நோய்களை உருவாக்குது. சுருக்கமா சொன்னா, புரோக்கோலி நம்ம உடலை உள்ள இருந்து சுத்தப்படுத்தி நல்ல செல்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா இருக்குது. கடைசியா 5வது இடத்துல இருக்கிறது பசலைக்கீரை. இதுவும் ஒரு மிக முக்கியமான கீரை வகை. ஆனா இது உடல் பலத்துக்கு மட்டும் இல்ல, நம்ம மனப்பலத்துக்கும் ரொம்ப முக்கியம். இதுல இருக்கிற மெக்னீசியம் நம்ம நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி மனநிலைய சமநிலையில வைக்க உதவுது. மூளை செயல்பாட்டை தூண்டுறதால வயசான காலத்துல சில சமயம் வர்ற மனச்சோர்வு, பவட்டம் மாதிரியான பிரச்சனைகளை தடுக்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ மன ஆரோக்கியமும் அதே அளவுக்கு முக்கியம், இல்லையா? இப்போ இந்த 5 காய்கறிகளையும் நம்ம பார்த்தோம். தனித்தனியா பார்க்கும்போது ஒவ்வொன்றுக்குமே ஒரு பெரிய சக்தி இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இந்த 5ஐயும் ஒண்ணா உங்க உணவுல சேர்க்கும்போது என்ன நடக்கும்? அந்த மாற்றத்தோட சக்தி அபாரமானது. உங்க ஆரோக்கியம் உங்க கையில தான் இருக்கு. நீங்க இந்த 5 காய்கறிகளையும் உங்க உணவுல தொடர்ந்து சேர்க்க ஆரம்பிக்கும்போது உங்க உடல்ல 3 முக்கியமான விஷயங்கள் நடக்கும். 1. பழுதடைஞ்ச செல்கள் எல்லாம் புதுப்பிக்கப்பட்டு உங்க உடல் ஒரு புத்துணர்ச்சியை உணரும். 2. உங்க எனர்ஜி லெவல் படிப்படியா அதிகமாகி நாள் முழுக்க சோர்வு இல்லாம சுறுசுறுப்பா இருப்பீங்க. 3. உங்க நோய் எதிர்ப்பு சக்தி ஒரு இரும்பு கோட்டை மாதிரி பலமாகி சின்ன சின்ன நோய்கள் உங்களை நெருங்கவே பயப்படும். இந்த முழு விளக்கத்தோட கடைசி மற்றும் மிக முக்கியமான செய்தி இதுதான். உங்க உடலை மாத்துற சக்தி எந்த ஒரு மருந்துலயோ மாத்திரையிலயோ முழுசா இல்ல. அது உங்க தட்டுல நீங்க சாப்பிட போற உணவுல தான் இருக்கு. இந்த 5 காய்கறிகளும் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆக்கப்பூர்வமான மாற்றத்தை கொண்டு வர சக்தி படைச்சவ. இன்னிக்கே தொடங்குங்க. உங்க உடல் உங்களுக்கு நன்றி சொல்லும்.